ரொம்ப நல்ல கேள்வி. இது வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இத நான் ஒரு தனியா ஒரு காணொளி வெளியிடணும்னு நினச்சு நீங்க கேட்டீங்க. என்னன்னா, கடந்த ஒரு 15 நாளாவே எனக்கு அதிகமான முருக பக்தர்கள் சொன்ன விஷயம். இந்த நான் விரதம் இருந்து எனக்கு கிடைச்ச வந்து எல்லாருமே மெயினா விரதம் இருந்தது வந்து வேலை, குழந்தை 2 விஷயத்துக்காக தான். அந்த இருந்த எல்லாருக்குமே இந்த விஷயம் கிடைச்சிருக்கு. கிருபானந்தா அவர் ஒண்ணு சொல்லுவாரு. முருகன் வந்து வேலைக்காரன். அவனால தான் வேலைய குடுக்க முடியும். முருகர் வந்து முதலாளி. நீங்க முதலாளியா பார்த்தா முதலாளி. நீங்க அவர்ட்ட போய் பணிஞ்சு ஒரு முதலாளி கிட்ட நீங்க எப்படி ஒரு 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 விஷயம் கேட்பீங்களோ, அந்த மாரி பணிஞ்சு போய் கேட்டீங்கன்னா, முதலாளியா குடுப்பாரு. நீங்க முருகன வேலைக்காரனா நெனச்சு, எனக்கு இத முருகர்ட்ட நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா, அந்த ஆறுமுகம் உங்களுக்கு செஞ்சு குடுப்பாரு. ஸோ எனக்கு அதீதமான சொன்னது வேலை கிடைச்சிச்சு, வேலை கிடைச்சிச்சுன்னு. இந்த வேலை குடுக்குற தெய்வமே முருகர் தான். ஒருத்தருக்கு விசா பிரச்சனை ஆயிடுச்சு. நான் சொல்றேன், "அம்மா இந்த இடத்துக்கு போங்க. முருகர பாருங்க. உங்க கையால செய்யுங்க." கிட்டத்தட்ட 2 வருஷமா ட்ரை பண்றாங்க. அவரோட கனவே இந்த ஊருக்கு போணுன்னு தான். உங்க புள்ள எங்க போனாலும் சரி, உங்க புள்ளைக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும். கண்டிப்பா குழந்தை பொறக்கும். எது பொறந்தாலும் நீங்க முருகர் பேரா வைங்க. இத நீங்க முருகர்ட்ட வேண்டிக்கங்க. எங்க போனாலும் முருகர் மறக்காம உங்க புள்ள இருப்பாருன்னு வேண்டிங்க கிடைக்கணும். அதே மாரி கிடைச்சிருச்சு. ஸோ முருகன் நம்மளுக்கு செஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப நன்றியோட இருக்கணும். அந்த நன்றிய மட்டும் மறந்துடக்கூடாது. முருகர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறதே வந்து மிகப்பெரிய மாலையோ, இல்ல மிகப்பெரிய வந்து வசதியான ஒரு விஷயமோ, இப்படி எல்லாம் அலங்காரம் இல்ல. நன்றி. அந்த நன்றி உணர்வு. அந்த நன்றியுடன் வந்துட்டாலே உங்களுக்கு முருக சக்தி பேச ஆரம்பிச்சுரும். இதுல எல்லாருமே கேட்டது வந்து வேலை கிடைச்சிச்சு, வேலை கிடைச்சுரும். அது ஒரு விஷயம் குழந்தை. இந்த 2மே முருகரால தான் குடுக்க முடியும் கலியுகத்துல.